இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை காரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் வசித்து வருபவர் டில்லி பாபு. கிண்டியில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இவருக்கு மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளனர். இந்த சூழலில் இவரது மனைவியும் மகளும் கடந்த 7ஆம் தேதி வெளியூர் சென்றிருக்கின்றனர். இதனால் வீட்டின் கதவை பூட்டி சாவியை வெளியே உள்ள செருப்பு ஸ்டாண்டில் உள்ள ஷூவுக்குள் ஒளித்து வைத்துவிட்டு வேலைக்கு சென்று வந்திருக்கிறார் டில்லி பாபு. இந்த நிலையில் வெளியூர் சென்றிருந்த மனைவியும் மகளும் கடந்த 9ஆம் தேதி இரவு ஊர் திரும்பினர். இருவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்ற டில்லி பாபு வழக்கம் போல ஷூவுக்குள் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்றிருக்கிறார். அப்போது பீரோவில் சாவி தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு பதற்றமடைந்த டில்லி பாபு அதனை திறந்து பார்த்தபோது 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போயிருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனே இதுகுறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த கண்ணகி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் சம்பவ இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு கடும் சவாலாக இருந்தது. எனினும் சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சாலைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது 5 பேர் கொண்ட பெண்கள் கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கண்ணகி நகர் எழில் நகரை சேர்ந்த ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரிகள் கலைவாணி, கஸ்தூரி, ரம்யா, சுமதி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த மீனா ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 5 பேரின் கைரேகைகளை வைத்து ஆய்வு செய்ததில் டில்லி பாபு வீட்டில் திருடியது இந்த 5 பேரும் தான் என்பது உறுதியானது. அது மட்டுமல்லாது கடந்த ஆண்டு இதே பகுதியை சேர்ந்த தேவி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்ததும் இந்த 5 பேரும் தான் என்கிற கூடுதல் தகவலும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 5 பேரிடமிருந்தும் 24 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றனர். அப்போது திருமணமான 3 பெண்களும் தங்களது கை குழந்தைகளுடன் ஆஜரான நிலையில் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் போதிய தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் கிடைக்காத நிலையிலும் குறுகிய காலத்தில் துப்பு துலக்கி கொள்ளை கும்பலை கைது செய்த கண்ணகி நகர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசாரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் பாராட்டினார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.